Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிவிஷன் மாதிரி வந்து பார்க்கலாம். ஆர்ஆர்பி அண்ட் டிஎன்பிஎஸ்சி கிராஜுவேட்டு ப்ளஸ் வந்து 2024-25 ஆர்ஆர்பியில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து இதுலேயும் வந்து யூனிக்யூ கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் எப்படி வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக தோணுதோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். கியூப் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக வந்து கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு நிறைய மெத்தட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தடு, ரேஷியோ மெத்தடு, ட்ரீ மெத்தடு, பாஸ்கல் ரேஷியோ மெத்தடு, கம்பைன்டு பர்சன்டேஜ் மெத்தடு, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால் எல்லா மெத்தடும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் எந்த மெத்தட் வந்து அந்த கொஷினுக்கு வந்து ஆப்ட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா மெத்தடு. ஃபார்முலாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா A = P × 1 + R/100 ஹோல் பவர் T. ஓகேவா? Tன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸு, Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, Pன்றது பிரின்சிபல், Aன்றது அமௌண்ட்டு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஈக்குவல் அமௌண்ட்டு மைனஸ் சம்மு. ஓகேவா? அடுத்து இதை பார்த்தோம் அப்படின்னா ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேட் பர்சன்டேஜ் வந்து அப்படியே போட்டுடலாம். டிஎஸில் அப்படியே வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் வந்து ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி அப்படின்னா 1 இயர் வந்து 2 ஹாஃப் இயர்லியாக வரும். ஓகேவா? அதனால் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ரேட் பர்சன்டேஜை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இதே குவார்ட்டர்லி அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டைமை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது மந்த்லி அப்படின்னா 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இங்கே வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து ஒவ்வொரு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து டைம் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து 2/5/7 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃப்ராக்ஷனுக்கு பதிலாக வந்து 5/7 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்படியே வந்து வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அடுத்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ மெத்தடு. ரேஷியோ மெத்தடை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 10% இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 10% அப்படின்னா 1/10. அதாவது 10ன்றது சம்மு, இது வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போது 10:11 வந்து வரும். ஓகேவா? இன்கேஸ் வந்து 2 இயர்ஸ் அப்படின்னா 10² 11² வரும். ஓகேவா? அதாவது 100ன்றது 121 மாறும். ஓகேவா? அடுத்தது வந்து 3 இயர்ஸ் அப்படின்னா 10³ 11³ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1331 வந்து மாறும். ஓகேவா? இந்த மாதிரி ரேஷியோவை பேஸ் பண்ணி நீங்கள் சம் வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈஸியாக வந்து ரேஷியோ வந்து எடுக்கிற மாதிரி கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ரேஷியோ மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ மெத்தடு. ட்ரீ மெத்தடை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு இப்போ வந்து ஒரு 100 rupees இருக்குது. ஓகேவா? இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10%. 2 இயர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10% அப்படின்னா 10. ஓகேவா? இப்போ செகண்ட் இயருக்கு பார்க்கும்போது இந்த 10க்கு வந்து ஒரு 10% வந்து பார்ப்பாங்க. இந்த 10க்கு வந்து 10% பார்ப்பாங்க. அப்போ வேல்யூ வந்து 1. இப்போ மொத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கிது. ஓகேவா? இதை வந்து 2:1 அப்படின்ற ரேஷியோ மெத்தட்லேயும் நீங்கள் வந்து போடலாம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு வந்து 2:1, 3 இயர்ஸ் அப்படின்னா 3:3:1, 4 இயர்ஸ் அப்படின்னா 4:6:4:1, 5 இயர்ஸ் அப்படின்னா 5:10:10:5:1. ஓகேவா? இப்போ இதை வந்து நீங்கள் 1 இயருக்கு கேட்கும்போது இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாஸ்கல் ட்ரையாங்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 121 அப்படின்றது 2 இயர்ஸ்க்கு வந்து 121 வரும். 3 இயர்ஸ்க்கு வந்து 10% அப்படின்னா 11 வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 11³ வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து வரும். ஓகேவா? இது வந்து 4 இயர்ஸ்க்கு, இது 5 இயர்ஸ்க்கு, இது 6 இயர்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு பர்சன்டேஜ் மெத்தடு. இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நிறைய சம்முக்கு வந்து நான் இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? இதில் கம்பைன்டு பர்சன்டேஜ் அந்த ரேட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 2 இயர்ஸ் அப்படின்னா x + y + xy/100. 3 இயர்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டர்ஸை பொறுத்தளவு XYயோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் வந்து போடலாம். ஓகேவா?
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா, 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? அடுத்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 5 இயர்ஸில் ஒரு வேல்யூ வந்து 2 மடங்கு ஆகுது அப்படின்னா எத்தனை வருஷத்தில் வந்து 8 மடங்கு ஆகும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இப்போ எத்தனை வருஷத்தில் 8 மடங்கு ஆகும்னு கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மடங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபியில் இருக்கும், அதாவது பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கும். ஓகேவா? இப்போது 2/1 வந்து 5 இயர்ஸ் அப்படின்னா 2/2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ், 2/3 பார்த்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ். ஓகேவா? இதை டேரெக்டாக நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா இங்கே வந்து என்ன பவரில் வருதோ அதை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து சம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஓகேவா? அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரேட் பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 100ன்றது 121 மாறி இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் ரேட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் இதுக்கு வந்து ரூட் எடுத்துடலாம். ஏன்னா வந்து 2 இயர்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஓகேவா? இதே வந்து 3 இயர்ஸ் அப்படின்னா கியூப் ரூட் எடுத்துக்கலாம். ஓகேவா? 3 இயர்ஸ் அப்படின்னா கியூப் ரூட் வந்து எடுத்துடலாம். 1 இயர் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டிவைட் பண்ணி கூட போட்டுடலாம். ஓகேவா? டிவைட் பண்ணி கூட 1 இயர் அப்படின்னா டிவைட் பண்ணி கூட நீங்கள் போட்டுடலாம். இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 2 மடங்கு வந்து 12 வருஷத்தில் ஆகுது, 2 மடங்கு வந்து 12 வருஷத்தில் ஆகுது, 8 மடங்குன்னு கேட்குறாங்க. 8 மடங்கு அப்படின்னா 2/3. ஓகேவா? ஹவு மெனி மோர் இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க, ஹவு மெனி இயர்ஸ்ன்னு கேட்கல, ஹவு மெனி மோர் இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பெருக்கு தொடரில் இருக்கும். ஓகேவா? மடங்கு வந்து ஒரு பெருக்கு தொடரில் இருக்கும், இயர்ஸ் வந்து ஒரு கூட்டுத்தொடரில் இருக்கும். ஓகேவா? இப்போ 2/1 வந்து 12 அப்படின்னா 2/2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 இயர்ஸ் ஆகும். இப்போ 2/3 பார்த்தீங்க அப்படின்னா 36 இயர்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு மெனி மோர் இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ இதுலேருந்து இதுக்கு வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம சொன்னால் போதும். ஓகேவா? இப்போ 36ல் 12 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 24. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் மணி மல்டிப்ளை இட் செல்ஃப் 55 டைம்ஸ் இன் 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சம்மோட வேல்யூ வந்து 1 வச்சுக்கிறேன் அப்படின்னா இது வந்து 55 டைம்ஸ். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அப்படின்னா நம்ம வந்து வேல்யூவில் ரூட் எடுக்கணும். இப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா √1 √55. ஓகேவா? இப்போ இங்கே வேல்யூஸ்லாம் வந்து எல்லாமே வந்து நியர்பையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் படி தான் வந்து 55க்கு வந்து ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 55க்கு ரூட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 7 49, மீதி வந்து 6, 7 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 14, 4 போட்டோம் அப்படின்னா 576, மீதி வந்து 2400. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 144 48. ஓகேவா? 48. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 1481 வருது. ஓகேவா? மீதி வந்து ரிமைண்டர் வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 7.41 வருது. ஓகேவா? அப்போ 1:7.41 வருது. ஓகேவா? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.41. ஓகேவா? இப்போ 6.41 டிவைடட் பை 1 × 100 பார்த்தீங்க அப்படின்னா 641% வருது. ஓகேவா? 641 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ 641.6ன்றது நமக்கு ஆன்சராக வந்து கிடைக்குது. ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6ன்றது வரும். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 7500 வந்து 18% per annumல இன்வெஸ்ட் பண்ணும்போது 10,443 மாறுது. ஆஃப்டர் n இயர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எத்தனை இயர்ன்றது கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18% அப்படின்னா 9/50. ஓகேவா? அப்போது சம் வந்து 50, அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 59. இப்போ இந்த ஃபார்மோட ஸ்கொயர்டு, க்யூபு இல்லை அப்படியே வந்து சிங்கிள், 4 அந்த மாதிரி கொண்டு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
7500 இருக்குது. இங்கே வந்து 10 443 இருக்குது. ஓகேவா, இதை 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 2500. இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 3 4 8 1. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதை 50 ஸ்கொயர்னு எழுதலாம், இதை வந்து 59 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா, அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு அது வந்து வந்துருச்சு. ஓகேவா, இப்போ இதில் மேலே வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து இயர். ஓகேவா, அப்போது 2 இயர்ஸில் தான் வந்து 7500 வந்து 10443 வந்து மாறுது. ஓகேவா, அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இயரில் 8096 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 10% பெர் annum. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து 10% அப்படின்னா 10% அப்படின்னா 1/10. ஓகேவா, நான் கால்குலேஷன் ஈஸி பண்ணுறதுக்காக சம்மோட வேல்யூ வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100ல் 10% பார்த்தோம் அப்படின்னா 10. செகண்ட் இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 வரும். ஓகேவா, இப்போ இந்த 10ல் ஒரு 10% போட்டோம் அப்படின்னா 1. ஓகேவா, இது வந்து செகண்ட் இயருக்கு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு. ஓகேவா, இப்போ வந்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் தான் வந்து 8096ன்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 11 வந்திருக்கு. ஓகேவா, 11ஓட வேல்யூ வந்து 8096. அப்போ 100ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ 1 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும் அப்படின்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும். அப்போ 2 0 வரணும், 2 0 போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 6 வரணும். ஓகேவா, அப்போ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேவா, இதை அடித்து பார்த்தாலும் 736 வரும். 736 அப்படின்னா 73,600 வந்து ஆன்சராக கிடைக்கும். அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் annum சம் ஆஃப் 8000 அமௌண்ட் டு 15,625 வந்து 1 இயர் 6 மந்தில் ஆகுது. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் 6 மந்த் அப்படின்னா 18 மந்த்து. ஓகேவா, 18 மந்த்து. இங்கே ஹாஃப் இயர்லின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹாஃப் இயர்லி அப்படின்னா ஒரு 3 ஹாஃப் இயர்லி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, 3 ஹாஃப் இயர்லி வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8000 இஸ்ட்டு 15,625. இது பார்த்தீங்க அப்படின்னா 8000 அப்படின்றது 20ஓட கியூப். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25ஓட கியூப். ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து நம்ம கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 20:25 வரும். இப்போ 20 அப்படின்னா இதை வந்து அடித்தோம் அப்படின்னா 4:5 வரும். ஓகேவா, இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து 1. இப்போ 1/4 × 100 25% வருது. ஓகேவா, நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லிக்கு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து பெர் annumக்கு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, 2 × 25% வந்து 50%. ஆன்சர் வந்து 50%. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சம் அமௌண்ட்ஸ் டு 2 1/4 டைம்ஸு ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சம்மோட வேல்யூ வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 1/4 அப்படின்னா 2 1/4 அப்படின்னா 2.25. ஓகேவா, இப்போ 2.25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 225 வந்து அமௌண்ட்டாக கிடைக்கும். ஓகேவா, 2 இயர்ஸ் அப்படின்றதுனால நான் வேல்யூவை வந்து ரூட் எடுத்துக்கிறேன். இப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10:15 வந்து கிடைக்கும். ஓகேவா, இதை அடித்தோம் அப்படின்னா 2:3. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1. இப்போ 1/2 × 100%. 50% தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. ஓகேவா, அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இன் 1 இயர் 2,40,000 அட் த ரேட் ஆஃப் 40% பெர் annum. காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, 1 இயர் அப்படின்னா 4 குவார்ட்டர்லி வரும். ஓகேவா, 4 குவார்ட்டர்லி வரும். ஓகேவா, அதே மாதிரி ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 10% வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்போ 10% 4 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா 4641. ஓகேவா, அதாவது நான் வந்து 10,000 வந்து சம்மா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 4,641 வந்து
இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? இந்த 10,000 அப்படின்றது தான் வந்து 2,40,000. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு 40 போயிடும். அப்போ இன்ட்டு 24 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இப்போ 1 × 4 வந்து யூனிட் டிஜிட் வந்து 4ல் முடியணும். ஆப்ஷன் வந்து ஒன்று தான் இருக்குது. இப்போ இதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் மணி வந்து 2 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5,290 மாறுது. 3 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6,083.5 மாறுது. ஓகேவா? இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,290 6,083.5. ஓகேவா? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 710 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 83 793.5 வருது. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 10% ஆப்ஷனில் வந்து பாருங்கள் எல்லாமே 10% பக்கத்தில் தான் இருக்குது. 10% வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 529 வரும். ஓகேவா? 529. ஓகேவா? அடுத்தது 5% கண்டுபிடிங்க. 5% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து பாதி அப்படின்னா 264.5. ஓகேவா? இது ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கிது? 793.5 வருது. ஓகேவா? அப்போ 15% வந்து இதுக்கு ஆன்சர்னு சொல்லலாம். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன் போடுறதுக்கு. ஓகேவா? அடுத்து இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃபர் 9.4% compound interest per annum calculated on a half yearly basis. A customer deposit 8716 each on January 1, July 1. At the end of the year amount எவ்வளோ வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஜனவரியில் வந்து அவர் ஒரு 8716 வந்து டெபாசிட் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ 1 இயருக்கு வந்து அதோட வேல்யூ வந்து இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கம்பைன்டு பர்சன்டேஜாக வரும். அதாவது 1 ஜனவரியிலேருந்து 1 ஜூலை வரைக்கும் அடுத்த டிசம்பர் வரைக்கும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கம்பைன்டு பர்சன்டேஜாக கிடைக்கும். இப்போ வந்து ஹாஃப் இயர்லி அப்படின்றதுனால 9.4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.7 வந்து பர்சன்டேஜாக கிடைக்கும். ஹாஃப் இயர்லியில் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.7. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜனவரிக்கு அவர் டெபாசிட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 4.7 + 4.7 + 4.7 × 4.7 / 100. ஓகேவா? இது வந்து ஒரு கம்பைன்டு பர்சன்டேஜாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜூலையில் அவர் வந்து 8716 வந்து டெபாசிட் பண்ணுறாரு. இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4.7 மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? இங்கே வந்து கம்பைன்டு கிடைக்காது. ஏன்னா வந்து ஹாஃப் இயர்லி மட்டும்தான், ஒரு 6 மந்த் மட்டும்தான் இருக்குது. அதனால் 4.7% மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4.7. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.7 × 4.7 இப்போ பார்த்தீங்கன்னா 14.1 ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 47² பார்த்தீங்கன்னா 2209. அப்போ 2209. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா 14.3209% வந்து மொத்தமாக வந்து அவருக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 14% இருக்கா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10%ஓட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். 10% அப்படின்னா 8716 1.6ன்னு வரும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10%ஓட வேல்யூ. அடுத்தது 4% பார்த்தோம் அப்படின்னா 348.64 கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது 0.3%. 0.3% கண்டுபிடிக்கும் போது 6.148. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 0.02%. இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.73743.2ன்னு வரும். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1248 வரும். ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரிஷிகிட்ட 1612 இருக்குது. அவர் வந்து அவரோட சன்னுக்கு வந்து ஷானுக்கும் ஃபியூஸுக்கும் வந்து கொடுக்குறாரு. 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. ஆஃப்டர் 19 and 20 இயர்ஸில் வந்து அவருக்கு சேம் அமௌண்ட் வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அமௌண்ட் அப்படின்னா 1 + r/100 (n). ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஷானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 + R/100. இவர் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா 19 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அடுத்து ஃபியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இது அடிஞ்சிரும். அப்போ S/P-யோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 + R/100. ஓகேவா? 8% அப்படின்னா 1/25, 2/25. அப்போ 27/25 வரும். ஓகேவா? இப்போ ஷானோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 27 யூனிட்டு. ஃபியூஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25 யூனிட். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 27 + 25 வந்து 52. 52 யூனிட்டோட வேல்யூ 1612. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஷானுக்கோட வேல்யூ வந்து எவ்வளோன்றது கேட்குறாங்க. இப்போ 27 யூனிட். இப்போ 27ஓட வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா ஒரு 31 வருது. அப்போ 27 × 31ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். யூனிட் டிஜிட் ஏழில் வரணும். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணி தான் போட்டாகணும். 27ஐயும் 31ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 837 வந்து ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் 7800 வந்து 10,381.8 மாறுது. X%ல் இன் 2 இயர்ஸில் வந்து காம்பவுண்டட் 8 மந்த்லின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 2 இயர்ஸ் அப்படின்னா 24 மந்த்து. 24 மந்த் வந்து 8 மந்த்தாக பிரித்தோம் அப்படின்னா 3 யூனிட் வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7800. இதில் வந்து அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10,381.80. ஓகேவா? ப்ளஸ் 78 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 6 × 13 பிரிக்கலாம். ஓகேவா? 6 × 13 100ன்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கால்குலேஷன் வந்து வரும். ஓகேவா? இப்போ 6ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 1 7 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 0.3. ஓகேவா? இதை வந்து 13ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 3 3.1. ஓகேவா? 100 அப்படின்றது 133.1 மாறுது. அப்போ 1000 அப்படின்றது ஏன்னா வந்து 3 இயர்ஸ் அதாவது 3 8 மந்த்லிங்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். 1000ன்றது 1331 மாறுது. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 10:11. அப்போ 10% வந்து 8 மந்த்லியில் நம்ம வந்து 8 மந்த்லிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பெர் ஆனம் தேவை. அப்போ 12 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை 2ஆல் அடிக்கலாம், இதை 3ஆல் அடிக்கலாம். இப்போ 2 5 10 15%. ஓகேவா? அப்போ பெர் மந்த்துக்கு பெர் ஆனம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 15% வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேம் சம்மை வந்து X+5%ல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதான் 5% இன்க்ரீஸ் பண்ணால் 20%. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க 1 இயருக்கு ஹாஃப் இயர்லியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்றது கேட்குறாங்க. இப்போ 1 இயர் அப்படின்னா ஹாஃப் இயர்லின்னும் போது இதில் வந்து பாதி 10% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், 10% வந்து ரேட்டாக இருக்கும். இயர் வந்து ஹாஃப் இயர்லின்றதுனால 2 ஹாஃப் இயர்லி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 அப்படின்றது கம்பைன்டு பர்சன்டேஜில் போட்டோம் அப்படின்னா 10 × 10/100. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 21% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ 7800ல் 21% அடித்தோம் அப்படின்னா 1638 வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா NTPC CBT 2ல் கேட்ட கொஷின். கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாக இருக்க கொஷினுக்கு வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா X amounts to 83,853 in 2.5 years at 12% per annum. காம்பவுண்டு 10 மந்த்லின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/1/2 அப்படின்னா எவ்வளோ 24 மந்த்து, இங்கே ஒரு 30 மந்த்து. ஓகேவா? 30 மந்த்தை வந்து 10 மந்த்லியாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 3 யூனிட் வருது. ஓகேவா? 3 டைம்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
12 மந்த்துக்கு வந்து 12% அப்படின்னா 10 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10%. ஓகேவா? 10% வந்து 3 இயர்ஸ்க்கு போடணும். ஓகேவா? நார்மலாக வந்து சம்மு வந்து 1000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1331 வந்து அமௌண்ட்டை வந்து கிடைக்கும் 10%. பொறுத்தளவு இப்போ இதோட வேல்யூ தான் வந்து 83853ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து யூனிட் டிஜிட் பாருங்கள் 3 வருது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். இங்கே வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால் 30 வந்து வரும். ஓகேவா? அதை விட்டுட்டு யூனிட் டிஜிட் வந்து 3 வந்து வர மாதிரி இருக்கிறது 63 தான். ஓகேவா? இதை அடித்து பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து 63 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ரஜானி borrowed an amount of 11,550 at the rate of interest வந்து 10% per annum கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் சம். ஓகேவா? இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ வந்து ஈக்குவலாக வரணும். ஓகேவா? 10% கொடுத்துட்டாங்க. இப்போ 10:11. 2 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஸ்கொயர்டு வந்து 100:121. ஓகேவா? இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கேயும் வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்போ வந்து 110 210. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 242 வரும். ஓகேவா? இந்த 210ஓட வேல்யூ தான் வந்து 11,550ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டு வந்து என்னன்றது கேட்குறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 121 தான் இன்ஸ்டால்மெண்ட்டாக இருக்குது. அப்போ 210ஓட வேல்யூ வந்து 11,550. ஓகேவா? இப்போ 121ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 555 வரும். அப்போ 121 × 55ஓட வேல்யூ தான் வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இப்போ 5னா 6. ஓகே, 6655 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 வந்து பாரோ பண்ணுறாரு 25% per annumல. அட் த எண்ட் ஆஃப் த எவ்ரி இயர் வந்து 2,500 வந்து ஒரு பார்ட் பேமெண்ட்டாக பண்ணிடுறாரு. அப்போது 2 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ வந்து அவர் கட்டுற மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 20,000 வந்து அவர் வாங்குறாரு. ஓகேவா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 25% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வந்து எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும். ஓகேவா? ஆனால் அவர் எவ்வளோ கட்டுறாரு அப்படின்னா 2,500 வந்து கட்டுறாரு. அப்போ 1 இயர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ப்ளஸ் 2,500 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்த இயரில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 25%, இதுக்கு 25% போட்டோம் அப்படின்னா 5,000. அடுத்து இதுக்கு ஒரு 25%, 625 rupees. ஓகேவா? இது ஃபுல்லாக அவர் கட்டுற மாதிரி இருக்கும். அவர் கட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா 2,500 வந்து கட்டுறாரு. ஓகேவா? இப்போ இது எல்லாமே வந்து அவர் கட்டணும். இப்போ 2,500க்கு 2,500 வந்து அடைஞ்சிருது. இப்போ மீதி இருக்கிறத வந்து அவர் கட்டணும். இப்போ 20,000, இதில் ஒரு 5,000, 25,000, 625. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ராம் தீப்தி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 8,000 வந்து 2 வருஷத்துக்கு 30% per annumல வந்து இது பண்ணுறாங்க. ராம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. தீப்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவரி 8 மந்த்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து தீப்தி எவ்வளோ வந்து அதிகமாக வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு 30%க்கு கம்பைன்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. கம்பைன்ட் ரேட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா /100. ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா 69% வந்து ராமுக்கு வந்து கம்பைன்டு பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிது. ஓகேவா? இதே தீப்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 மந்த்ஸுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 12 மந்த்துக்கு வந்து 30%. அப்போ 8 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை 3ஆல் அடிச்சுலாம். 2 3ன்றது 30% அப்படின்னா 2ன்றது 20%. இப்போ 8 மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 20% வந்து அவருக்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜாக கிடைக்கிது. ஓகேவா? 8 மந்த்லி பார்க்கும்போது 20% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை 8 மந்த் வரும் அப்படின்னா 8 மந்த் வரும். ஏன்னா 2 இயர்ஸ்னால் 24 மந்த்ஸு. ஓகேவா? அப்போ 8 மந்த்தாக பார்க்கும்போது 8 மந்த்தாக வரும். ஓகேவா? அப்போ 20% வந்து 3 இயர்லியாக போகிற மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3 × 20 + 3 ×
20 squared 400 divided by 100 plus 20 cube வந்து 8000 divided by 10,000. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 60 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 72.8 வந்து யாருக்கு கிடைக்குது அப்படின்னா தீப்திக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதில் இருக்கிற ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து அதிகமாக அவங்க வாங்குறாங்க அப்படின்னா 3.8% வந்து அதிகமாக வாங்குறாங்க. ஓகேவா? அப்போது 8,000ல் 3.8% பார்த்தீங்க அப்படின்னா 8,000ல் 3.8% பார்த்தீங்க அப்படின்னா 304 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து 304. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரஃபீக் பிரீத்தம் இன்வெஸ்டட் வந்து சம் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 15% per annum 10% per annum. ரஃபீக் வந்து 2,250 வந்து அதிகமாக வந்து வாங்குறாரு 2 இயர்ஸில். ஓகேவா? இப்போ எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரஃபீக்கோட கம்பைன்டு பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 15 + 15 + 15 × 15/100. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா 32.25%. ரஃபீக் பார்த்தீங்க அப்படின்னா 32.25%. இதே வந்து பிரீத்தம் பார்த்தோம் அப்படின்னா 10% அப்படின்னா 10 + 10 + 100/100ன்னு வரும். அப்போ 21%. 21% வந்து பிரீத்தம் வந்து வாங்குறாரு. ஓகேவா? இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11.25%. இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11.25%. இதோட வேல்யூ தான் வந்து 2250ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 1%ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200ன்னு வரும். இப்போ 100%ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 20,000. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000. அடுத்து இந்த 10,000 வந்து இர்ஃபானுக்கு வந்து 10% per annumல வந்து 5 இயர்ஸ்க்கு கொடுக்குறாரு. வாட் இஸ் 4th இயரில் மட்டும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் கெயின் பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்க. ஓகேவா? 4th இயரில் மட்டும் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4th இயர் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 இயரில் வந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து 3 இயருக்கு வந்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 331 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இங்கே 10,000 அப்படின்றதுனால 3310 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? இதே வந்து 4 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4641 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? இங்கே 10%ன்றதுனால நம்ம டைரெக்டாக வந்து அப்படியே போட்டுடுறோம். இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1331. ஓகேவா? 1331 ரூபா தான் வந்து அவருக்கு 4th இயரில் மட்டும் கிடைக்குது. ஓகேவா? இந்த ரேஷியோ வேல்யூ வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயர்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து 60, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 64. இப்போ பிரின்சிபல் என்னன்றது கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 2 இயர்ஸ்க்கு 60 அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு 60 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 1 இயருக்கு வந்து 30. ஓகேவா? அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 4 rupees வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது 64 வந்து டோட்டலாக வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கிது. ஓகேவா? அப்போது 30ல் 4 வரணும் அப்படின்னா 4/30 வந்து பர்சன்டேஜாக இருக்கும். ஓகேவா? 4/30 வந்து பர்சன்டேஜாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 4/30 வேல்யூ வந்து 30. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 225. ஆன்சர் வந்து 225. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா இப்போது ஒரு சம்மு வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 10% அப்படின்னா 10, இங்கே ஒரு 10 வரும். அடுத்து இந்த 10%க்கு ஒரு 10% போட்டோன்னா 1 வரும். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 30 வருது, இங்கே 4ன்னு வருது. ஓகேவா? இப்போ 30 அப்படின்னா 30ல் 4% அப்படியாவது 4/30 வேல்யூ தான் வந்து 4. ஓகேவா? அதாவது 30 × 4/30 வேல்யூ வந்து நமக்கு 4 கிடைக்கும். ஓகேவா? அப்போது எதிலிருந்து 4/30 போட்டோம்னா நமக்கு இந்த 30ன்றது கிடைக்கிறதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் இன்ட்டு 4/30 வேல்யூ வந்து 30 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 225 வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு.
இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 633 கொடுத்துட்டாங்க. இதில் ஆரோட வேல்யூ 14 கொடுத்துட்டாங்க. இப்போ P இன்ட்டு 14 இன்ட்டு 14 டிவைடட் பை 100 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 633. ஓகேவா? இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டீங்க அப்படின்னா அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ 14 அடித்தோம் அப்படின்னா 4 14 56, மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 73, I 14 70, மீதி வந்து 3 30 அப்படின்னா 2 2 14 28, மீதி 2 ஒரு 14 14, மீதி வந்து 6 6 6 6 அப்படின்னா 4 14 56. ஓகேவா? ஒரு 3 டிஜிட் ஆர் 2 டிஜிட் வந்து கண்டுபிடிச்சிங்க. அடுத்தது பார்த்தோன்னா இதையும் அடித்தோம் அப்படின்னா 3 14 42, மீதி வந்து 3 2 14 28, 2 9 5. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.2295 வருது. அப்போ ஆன்சர் வந்து Dன்றது நம்ம போட்டுடலாம். பார்த்தீங்க அப்படின்னா 1/25. ஓகேவா? 3s அப்படின்றதுனால 25 கியூப் போட்டோம் அப்படின்னா 15.1625 வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ டயக்ராம் போட்டோம் அப்படின்னா 25% 4% போட்டோம் அப்படின்னா 625 625 625. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 625க்கு ஒரு 4% போட்டோம் அப்படின்னா 25 25 25 1. ஓகேவா? இப்போ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேர்த்து வரும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து சிம்பிள் இன்டருக்கும் காம்பவுண்டர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 76. 76ஓட வேல்யூ வந்து 152 அப்படின்னா 1ஓட வேல்யூ வந்து 2. ஓகேவா? நம்ம எடுத்துருக்கிறது வந்து வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 15,625 எடுத்திருக்கோம். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 31,250 வந்து ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2Sக்கு வந்து 4% கொடுத்துருக்காங்க. இங்கே 280.5 வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா 2Sக்கு வந்து 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கும்போது 2 × 4 8% கிடைக்கும். இதே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 8.16 வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு 8.16ஓட வேல்யூ வந்து 280.5. ஓகேவா? அப்போ 8ஓட வேல்யூ என்னன்றது கண்டுபிடிக்கணும். இப்போ இது அடித்தோம் அப்படின்னா 1, இது 1.02. ஓகேவா? இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 275 வரும். ஓகேவா? இப்போ 1ஓட வேல்யூ வந்து 275. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 275. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து r/100 ஹோல் ஸ்கொயர்டு. இதோட வேல்யூ வந்து 43ன்னு சொல்லிட்டாங்க. ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 4/25 அப்படின்னா 4 × 4 / 100 ஸ்கொயர்டு. ஓகேவா? 43. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 10.75. இதையும் அடித்தோம் அப்படின்னா 2, மீதி வந்து 2 27 அப்படின்னா 27 அப்படின்னா 6, மீதி வந்து 3 35 8 268 வருது. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆன்சர் வந்து Bன்ற சொல்லிடலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 4% வந்து கொடுத்துருக்காங்க. 7,700 2Sக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 4% 8%. இதே வந்து காம்பவுண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 × 8.16% வந்து கம்பைன்டு பர்சன்டேஜாக கிடைக்கும். ஓகேவா? அப்போது 0.16% வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. 0.16%. ஓகேவா? இப்போ 17,700ல் 0.16% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 28.32 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? காம்பவுண்டர்ஸை பொறுத்தளவு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட்டபுள் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி போடலாம் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி அடுத்து எந்த சாப்டரோட வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.